ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, உங்களோட ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு பவர் பேங்க் எடுத்து போட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் வேலை பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ வீடுன்னு இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக இன்வெர்டர்லாம் வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகணும். கரண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம வந்து கரண்ட்டில் எல்லா விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்வெர்டர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு ஃபோனு வீட்டுக்கே வந்து நம்ம ஒரு பவர் பேக்கப் வச்சுருக்கோம், ஒரு பவர் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது ஒரு ஹியூமன் பீயிங்காக இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற நமக்கு ஒரு பவர் பேக் வேணும்ல கண்டிப்பாக. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஆஸ் அ ஹியூமனாக நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயங்களையுமே வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியாது. நம்ம வந்து டிப்ரெஷனில் இல்லை கவலையில் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோமா? கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக தான் இதை இவங்ககிட்ட சொன்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணுவோம். பட் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட எனர்ஜி, நம்மளோட மைண்டு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிருக்கும். நம்மளோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், நமக்கான பேக்கப் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது ஒரு சில பாட்டு கேட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்னோடய மனசில் இருக்க கவலை எல்லாம் போயிடும் அப்படின்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து சில பர்சன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கும், அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த இடம், ஒரு சில பர்டிகுலர் இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிட்டோம், அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவேன். எனக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்து நான் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அண்ட் என்ன மாதிரி ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் மைண்டில் என்ன இருக்கோ அது வந்து எழுத ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒன்ஸ் நான் எழுதி முடிக்கும் போது ஐ வில் கெட் கிளாரிட்டி இன் எவ்ரிதிங். நான் என்ன ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், என்ன ஒரு சோகம் கவலை எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ரொம்பவே தெளிவாகிடுவேன். ஸோ உங்களோட பவர் பேக்கப்பாக நீங்கள் வந்து எதையாவது ஒன்று சூஸ் பண்ணி எதையாவது ஒன்று வச்சுக்கணும். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஹேபிட்டாக கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆனாங்க, ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவங்க எனர்ஜிலாம் ட்ராப் ஆகுது அப்படின்னா வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு பவர் பேக்கப்பை கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எந்த இடத்துலையுமே வந்து உடஞ்சி போகாமல் ஃபர்தராக நம்ம எந்திரிச்சு ஓடுறதுக்கு, நம்ம முன்னாடி மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பவர் பேக்கப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம், நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து கான்டாக்ட்லேயே இருக்கலாம். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர்.